ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க பெண்டிங் தி ரூல்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2012 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் காமெடி படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 23 minutes இருக்கு. இந்த படத்தை ஆர்டி மேண்டல்பர்க் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஜெமி கென்னடி, ஆடம், ஜெனிஃபர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலரான டிடெக்டிவாக இருக்காரு. அவர் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போகிற வழியில் கைது செய்யப்படுறாரு. ஆனால் ஏன் எதுக்குன்னே தெரியல. இவர் கோர்ட்டுக்கு போன இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஆக்ட்ரஸை பாக்குறாங்க. அவங்க அசிஸ்டன்ட் இவரை எப்படியாவது வெளியே எடுத்துடணும் அப்படின்றதுக்கு பாக்குறாரு. ஏன்னா அவர் ரூல்ஸை ரொம்பவே மதிக்கிறவர். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த கேஸ்ல அவர் தோத்தும் போயிடுறாரு. அதனால அவங்க ஃபேமிலி இவரை விட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டா தான் இருந்தது. அதை எக்ஸிகியூஷன்ல பயங்கரமா சொதப்பி வச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல பாத்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி இருக்கு எல்லாமே. இந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் காமெடி படம் தான். பட் ஆக்ஷன் சீக்வன்ஸும் பெருசாக நமக்கு ஒர்க் அவுட் ஆகல. காமெடி சீக்வன்ஸும் பயங்கர கிரிஞ்சா தான் இருந்தது. காமெடின்ற பேரில் ஏதோ விஷயம் பண்ணுறாங்க, ஆனால் சுத்தமாக நமக்கு சிரிப்பே வர மாட்டேங்குது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. படமே பார்க்க ஒரு கலர்ஃபுல்லாக தான் இருக்கு. கேரக்டர் ரைட்டிங்கும் பார்த்தீங்கன்னா யார் கேரக்டருமே நமக்கு பெருசாக எழுதாதனால யாரோடையுமே நம்ம மிங்கிலாகி உட்காந்து படத்தை பார்க்க முடியும். ஸ்க்ரீன் பிளே வைஸ்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக சொதப்பி எழுதி வச்சிருக்காங்க. சுத்தமாக சுவாரஸ்யமே இல்லை படம். ஏனோ தானோன்னு போயிட்டு இருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.